நியூ பிகினிங் சொல்லலாமா சார்? நியூ பிகினிங் சொல்லலாமா? நியூ பிகினிங் இல்ல, சுபாஷ்? ஆமா, இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு மாத்திரமல்ல, தமிழ்நாட்டுக்கே ஒரு நல்லது ஒரு ஆட்சிக்கான தொடக்கத்தை நோக்கி அதில் நாங்களும் பங்கு பெறுவதற்காக மக்கள் விரும்புகிற ஒரு நல்லாட்சியை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கான முயற்சிக்கு நாங்களும் உறுதுணையாக இருப்பதற்காக எங்கள் ஆதரவை தெரிவிப்பதற்காக இப்பொழுது நாங்கள் புறப்பட்டு செல்கிறோம். சார், இதெல்லாம் நான் உங்களுக்கு 11 மணிக்கு மேல பேசுறேன். ஒன்னே ஒன்று சொல்றேன், விட்டு கொடுத்து போவர்கள் இன்றைக்கு கெட்டு போவதில்லை. என்னதான் இருந்தாலும் இது ஒரு பங்காளி சண்டை தான். எங்களுக்குள்ள சண்டையை நாங்கள் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானே நன்னயம் செய்து விடல்னு சொல்லி ஏற்கனவே பொதுக்குழுவிலே நான் சொன்னேன். அதனால நாம் பழசையே நினைச்சிட்டு கட்சி நலனையும் தமிழ்நாட்டு நலனையும் இல்லை. அதுபோல எல்லாவற்றையும் இணைக்கிற சக்தியாகிய அம்மா அவர்களின் தொண்டர்கள் என்ற முறையில் ஓரணியில திரண்டு மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி வருவதற்கு, மக்களாட்சி வருவதற்கு, நல்லாட்சி வருவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. நான் எல்லாம் முடிச்சுட்டு பியூஷ் கோயல் அவர்களை சந்திக்கணும். 11 மணிக்கு முடிச்சுட்டு நான் உங்களை சந்திக்கிறேன். மக்கள் விரும்பும் நல்லாட்சிக்கு உறுதுணையாக இருப்பதற்காக என்டிஏ கூட்டணியில் இணைய இருப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். மேலும் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டுப் போவதில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை குறிப்பிட்டு அவர் சொன்னதாகவே இதனை புரிந்து கொள்ள முடிகிறது. வரும் நாளை மறுநாள் 23ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழ்நாடு வருகிறார். மதுராந்தகத்தில் பிரச்சார கூட்டமும் நடைபெற இருக்கிறது. அந்த பிரச்சார மேடையில் கூட்டணி தலைவர்களை மேடையில் ஏற்ற வேண்டும் என்பதற்கான முனைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் 2 நாட்களுக்கு முன்பாகவே 3 நாள் பயணமாக பியூஷ் கோயல் தமிழ்நாடு வந்திருக்கிறார். இந்த நிலையில் என்டிஏ கூட்டணியை அறிவித்து தற்போது பியூஷ் கோயலை சந்திப்பதற்காக நட்சத்திர விடுதிக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். மக்கள் விரும்பும் நல்லாட்சியை உருவாக்க புறப்பட்டு செல்கிறோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். செய்தியாளர் சந்திப்பில் இதனை அவர் குறிப்பிட்டார். பியூஷ் கோயலை சந்திப்பதற்காக டிடிவி தினகரன் புறப்பட்டு சென்றிருக்கிறார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் என்ற குரலையும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். ஏற்கனவே அதிமுகவுடன் கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைவாரா என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்தன. எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்கப் போவதில்லை என்று டிடிவி தினகரன் தெரிவித்திருந்தார். அதேபோல இபிஎஸ்க்கு எதிராகத்தான் அமமுக என்ற கட்சியையும் டிடிவி தினகரன் தொடங்கியிருந்தார். இந்த சூழலில் தற்போது அடுத்த கட்டமாக மக்கள் விரும்புகிற நல்லாட்சிக்கு உறுதுணையாக இருப்பதற்காக என்டிஏ கூட்டணியில் இணைவதாக டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிவிட்டு தற்போது பியூஷ் கோயலை சந்திப்பதற்காக புறப்பட்டு சென்றிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.